அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்தும்படியாக உடைய தெய்வீக பிரசனம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும்படியாக பரலோக தகப்பனே நீர் முழுவதுமாக எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வருகிற எல்லா விதமான தடைகள், விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரிகளும் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசனமும் தேவ மகிமையும் தேவ வழிநடத்தல் எங்களுக்கு உண்டாகட்டும். முழுவதுமாய் தேவ ஆவியானுடைய கீழ் ஆளுகைக்குள்ள உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் மறுபடி சொல்லுவோம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். இயேசுதான் இரட்சகர்,
உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே, இயேசுதான் ரட்சகர் என்று, நம்ம இயேசுதான் ரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் ஆமென், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளையத்தக்க, படவுகள் அவிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளையத்தக்க, படவுகள் அவிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள். ஸ்தேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையால் நிறைந்தவரா. ஸ்தேவான் செய்தார் அற்புதங்கள், வல்லமையால் நிறைந்தவரா. நிழல்பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். நிழல்பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். அன்றாடம் நடந்திடுமே சபையிலே, அன்றாடம் நடந்திடுமே. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் ஆமென், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஆமென், வலைகள் கிளியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள். ஆவியினால் நிறைந்திடுவோம், பேதுரு போல் அறிக்கை செய்வோம். ஆவியினால் நிறைந்திடுவோம், பேதுரு போல் அறிக்கை செய்வோம். மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல, மனிதர் மீட்படைய வேறு ஒரு நாமம் இல்ல என்று நாம் முழங்கிடுவோம். சபையில் என்று நாம் முழங்கிடுவோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளையத்தக்க, படவுகள் அவிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். வலைகள் கிளையத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம், ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் உற்சாகமாய் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம், ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம். வலைகள் கிளியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் தான். ஆமென், வலைகள் கிளியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவர் வளர்க்கிறார். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை. ஆமென். ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தர் கட்டுகிறார், ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. அதனால இதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். யார் சபைன்னா நம்ம தான் சபை. சொல்லுங்க, யார் சபை? இந்த பில்டிங் சபையா?
சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் சபை. 1 கொரிந்தியர் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியீர்களா. அதனால கர்த்தர் நம்மளை தான் ஆலயமாய் வைத்திருக்கிறார். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அதனால் இருக்கிற இடங்களையே நம்ம அப்படியே எழுமி நிற்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தகப்பனே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உன் வாய்களை விரிவாய் திற, நன்மைகளினால் நிரப்புகிற ஆண்டவர். இந்த ஆராதனை வேலையில் பரிசுத்த ஆவியானவரே உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தே நீர் கைவிடவே மாட்டீ. ஆமென். என்னை முன் குறித்தே நீர் கைவிடவே மாட்டீ. தேவன் விலக மாட்டார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இயேசுவை போல் யாரும் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து, நம்முடைய அக்கிரங்கள் எல்லாம் நீக்கி,
நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களாகும்படி பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம சந்தோஷமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஒற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். சத்தமா சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தார் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்தி செல்வார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அந்த ஆண்டவரை பார்த்து நம்ம கரங்களை மேலே தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி, தகப்பனே நீர் எங்களை மீட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பாவங்களிலிருந்து எங்களை நீக்கி மீட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம்.
பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களை விட்டு உங்களுடைய பாவங்களை விலக்கி காத்ததற்காக ஸ்தோத்திரம். உன் பாவங்கள் சிவரேர் என்றிருந்தாலும் அது வெஞ்சை போல மாற்றுகிற ஆண்டவர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த காலை வேலையில் நீர் எங்களை ரட்சித்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில வாசம் செய்கிற ஆண்டவர், மனிதர்கள் மத்தியில வாசம் செய்கிற ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியில வாசம் செய்கிற ஆண்டவரே, துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஏசையா, எந்த ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா, எந்த ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். செய்த இந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீரே. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். செய்த இந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினி. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே. சிந்தை குளிர பாடுவே நான் உங்க அன்பையே. சிலுவையே என்றென்றும் எனது மேன்மையே. சிந்தை குளிர பாடுவே நான் உங்க அன்பையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா, எந்த ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல. எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மை தான் தேடுதையா. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே. உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. ராஜா, நீங்க இல்லாம நான் இல்லையே. உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே. ஏசையா, எந்த ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஆமாண்டவரே, எங்களுடைய எல்லா விருப்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. அவையெல்லாம் உமக்கு திருதியாகவும் அநேகருக்கு பிரயோஜனமாகவும் மாறுவதாக
இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஓய்வு நாளில் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்யங்களுக்கு கற்றுத்தான். நீர் விரும்புகிற ஆண்டவரே வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தாரும். எங்களுடைய இஷ்டத்துக்கு அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை எங்களுடைய ஆண்டவரே வாஞ்சையாய் மாற கிருபை தான். தொடர்ந்து மீதமான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் நீரே வழிநடத்துவீரா. தெய்வீக சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் இருக்கிற இடங்களே முழங்கால் படிடுவோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை முழங்கால் படித்து சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ஜோசப் நம்ம மத்தியில் அந்த ஜெப விண்ணப்பங்களை நமக்காக ஜெபிக்க நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். யாவரும் தலைகள் தாழ்த்தி முழங்கால் படியிட்டு நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்து தரும்படியாகவும் நம்முடைய தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க திறப்பின் வாயிலில் நின்று ஜெபிக்க ஆண்டவர் தம்மை கிருபை தரும்படியாகவும் தேவனாய் கர்த்தர் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் பதிலே தரும்படியாகவும் தேவன் நம்ம மகிமைப்படும்படியாகவும் நம்ம ஒரு சில காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களை பார்க்கும் பொழுது இந்த வைரஸின் தாக்கம் அதிகமாக பரவி கொண்டு இருக்குது. நம்முடைய தேசத்தில் காணப்படுகிறது இந்த வைரஸின் தாக்கத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க முடியாகவும் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாகவும் அவங்களை பாதுகாத்து கர்த்தர் பவிஷ்யத்தை வழிநடத்த முடியாகவும் நம்ம யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை உங்கள் கரங்களை கொடுக்குறோம் சுவாமி அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா உங்களை கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் அப்பா எத்தனையோ பேர்களை சுவாமி அப்பா அழித்து கொண்டு போயிடுச்சு சுவாமி அப்பா. ஆண்டவரே மீதி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா என் தேவன் பாதுகாத்தப்பா. ஆண்டவரே உங்களுடைய அரவணைப்பு அவர்கள் மீது அப்பா ஆண்டவரே இப்பொழுதே கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து அப்பா இப்பொழுதே ஒரு விடுதலை அப்பா அவங்க பார்க்க என் தேவன் அப்பா அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமாக அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக அப்பா எழும்புகிற எல்லா பிசாசின் கிரிகளை இப்பொழுதே அழிக்கப்படுவதாக சுவாமி அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா என் தேவன் பாதுகாக்கப்படுற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா ஆண்டவரே சரியான முறையில தகப்பனே ஆண்டவரே மருத்துவம் அவங்களுக்கு கிடைக்க நீ தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. ஆண்டவரே இப்பொழுதே அவர்களுக்கு எல்லாருக்கும் அப்பா என் தேவன் அப்பா இப்பொழுதே சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. ஆண்டவரே ஜீவனை தருவீராகப்பா. ஆண்டவரே சுவாசத்தை தருவீராக ராஜா அப்பா. ஒவ்வொரு நாள் அவர்கள் எல்லாரும் உங்களை துதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த மீட்பு அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு அமைய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா இந்த நேரத்தில் அப்பா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. நீங்க தான் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீர் என்பதை அப்பா அவங்க அறிந்து கொள்ள அப்பா ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. அப்படியே ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென். நீதிமானுடைய ஜெபம் அது மிகவும் பலனுள்ளதாக காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறபடியினால தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை தொட்டு கர்த்தர் சுகமாக்க போறபடியினால கர்த்தர் இந்த வைரஸ் எல்லா கிருமிகளையும் கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி ஜனங்களை விடுதலையாக்க போறபடியினால கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். அடுத்தபடியாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் பாதுகாத்து போஷித்து தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியாகவும் ஒவ்வொரு ஊழியக்காரன் குடும்பங்களையும் கர்த்தர் அவங்களையும் போஷித்து கர்த்தர் தாமே ஊழியத்தை பாதையில் பயன்படுத்தும்படியாகவும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் நகரத்தை காவலரால் விழித்து இருக்கிறதும் விருதா என்று வேதம் சொல்லுகிறபடியினால ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கிருபினால காத்துக்கொள்ள முடியாகும். நம்ம யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசி குடும்பங்களுக்காகவும் ஊழியக்காரன் குடும்பங்களுக்காகவும் கர்த்தர் போஷித்து பாதுகாத்து வழிநடத்த முடியாமல் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியாமல் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே கிருபை நிரப்பும் இருந்த நல்ல தகப்பனே உங்களை துதிக்கிறோம் அப்பா. புறஜாதியான எங்களை ஏசப்பா நீங்கள் தேடி வந்து ஏசப்பா உங்களுடைய ஸ்தலத்தில் நீங்கள் நிப்பாட்டி இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி.
அப்படியே கூட ஏசப்பா ஜெப குறிப்பு வேலையில் ஏசப்பா அந்த ஜெபத்தை ஏசப்பா எங்களை ஜெபிக்க வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா விசுவாச பிள்ளைகள் ஏசப்பா அவங்களுடைய குடும்பங்கள் ஊழியக்காரங்க ஏசப்பா அவங்கள 2 பேரும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. அனுதினமும் ஏசப்பா இம்மட்டும் ஏசப்பா கைவிடாத தேவன், இனிமேலும் நீங்கள் கைவிட மாட்டீங்கப்பா. ஏசப்பா அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா அவங்களுக்கு ஒரு குறைவின்றி என் தேவன் ஏசப்பா உங்களுடைய கிருபையினால உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. அதிசயமாய் அற்புதமாய் நீங்கள் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா ஸ்தோத்திர தகப்பனை தேவைக்காக யார் யார் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ ஏசப்பா கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லிக்கிறீங்களேப்பா. ஏசப்பா கெம்பீரத்தோடு அறுக்க உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனை ஏசப்பா நாங்கள்லாம் ஏசப்பா விசேஷமா எங்களை நடத்துங்கப்பா. ஏசப்பா எல்லா வித ஏசப்பா ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஏசப்பா எல்லா தடைகளை எடுத்து போடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. ஏசப்பா பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. ஸ்தோத்திர தகப்பனே. ஏசப்பா கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் ஏசப்பா ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா நீ மட்டும் வெட்கப்படாம நடத்தி வந்த தேவன் இனிமேல் நீங்க நடத்த போற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்களே எல்லா பேருடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொரு பேரையும் நீங்க ஏசப்பா ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய விசேஷத்தக்கார ஏசப்பா அவங்களோட கூட இருக்கட்டும் சுவாமி. ஏசப்பா எல்லா வித தடைகளை எடுத்து போடுங்க. என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போற தயவுக்காக நன்றி, பாதுகாக்க போற தயவுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எல்லாவற்றையும் உங்க பாதத்திலே கொடுக்குறோம்ப்பா. நீங்களே ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பா ஸ்தோத்திர இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியா கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லியிருக்குது. நாட்கள் தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துல ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் கர்த்தர் சந்தித்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஆலோசனையும் நல்ல திட்டங்களையும் நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்தும்படியாகவும் நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான விக்கிர ஆராதனை, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற பாவங்கள், வில்லிச்சூனி கத்திகள், வேசித்தனம், விபச்சாரம், கொள்ளை, கொலை இப்படிப்பட்ட காரியங்களாக நம்முடைய தேசத்துக்கு நீங்கி போக முடியாகவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த முடியாவும் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சேமத்தையும் ஆண்டவர் தரும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை வெளிப்படும். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேசத்தை வழிநடத்துக்கு தான் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பிக்களுக்காக, ஆண்டவரே முதலமைச்சருக்காக, ஆண்டவரே கவர்னருக்காக, ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிரதம மந்திரிக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் நல்ல ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் நல்ல திட்டங்களையும் கொடுத்து ஆண்டவர் தாமே நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தலையிட மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே கொள்ளை, கொலை, வேசித்தனம், விபச்சாரம், ஆண்டவரே விக்கிர ஆராதனை, வில்லி சுண்ணி கட்டுகள், மந்திர கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துக்கு ஆசீர்வாதத்தையும் சேமத்தையும் ஆண்டவர் கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் திறப்பின் வாயிலை நிற்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதி, தேசத்துக்கு நல்ல சேமத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கட்டளையிட முடியாது செபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தலையில மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவர் பலப்படுத்தும். ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே தேசத்துக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வாதம் ஜெயந்தாரும். தொடர்ந்து மீதியாக எல்லா நேரத்தையும் ஆண்டவர் பொறுப்பேற்று வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து போதகர் அவர்கள் முன்பதாக வந்து பகுதி Hallelujah. Thank you, Pastor. நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நலமாயிருக்கும். ஆமென். ஒரு வசனம் கூட இருக்கு பாருங்க. 1:2 எடுத்துக்கொள்வோம்.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரெண்டு யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற பலன் கொடுக்கிறார் அல்ல. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார்ன்றதான் நமக்கு தைரியம். கண்டிப்பாக நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார், கேட்பார், அந்த விசுவாசம், அந்த தைரியம். அடுத்த வசனம் சொல்லுது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமாம், எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம்னு ஒரு விசுவாசம் இருக்கும்போது நிச்சயமாக அது நமக்கு என்ன செய்கிறது? கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான். ஸோ நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரே நூடன் நம்முடைய திருச்சபை அந்த பட்டணத்துக்காக, அந்த பகுதிகளுக்காக ஜெபிக்க போகணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம மத்தியில் இருக்கிற சாலமன் பிரதர் நம்முடைய பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக, இங்கே உள்ள மக்களுடைய ரட்சிப்புக்காக, இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற சாலமன் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தாவை ஜெபிக்கும்படி கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அனுப்புறவாளை சுற்று வட்டாரத்தில் இருந்து ஆண்டவரே, வேலைவாழ் சுற்று ஒவ்வொரு ஜனங்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, பல தரப்பு மக்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் வாழ்கிறார்கள் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் மீட்பு ரட்சிப்பு உண்டாகும்படியாக, ஒவ்வொருக்குள்ளும் மனம் திரும்புதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சுற்று வட்டார ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டுவதாக. இந்த சுற்று வட்டாரத்தில் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகள், சரி நாவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் ஒழிக்கப்படுவதாக. இந்த எல்லை விட்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களை, ஒவ்வொரு குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா வித கட்டுகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, ஒவ்வொரு ஜனங்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். உம்மை நம்பவும் விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் குருவருமாய் சமூகத்தில் ஆலயத்தில் கடந்து வரவும் தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன் நீரா இருக்கிறபடியால நீ அப்படியாகவே செய்ய நீ வல்லம் இல்லவரை இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் இந்த அனுப்புவாளை வெள்ளமர சுற்றோட்டத்தில் நடைபெறுகிற எல்லா வித ஊழியர்களுக்காக சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களும் நாம மகிமைப்படுவதாக உடைய வல்லமை கிருபை ஜீவன் வெளிப்படும்படியாக சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவ பரிசுத்தாவியால் நிரப்பி பரிரூபப்படுத்தி நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்கள் பலத்த கிரிகள், அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் நடப்பதாக. திரள்போட்ட ஜனங்கள் கூட்டமாய் சபையில் சேர்ந்து கொள்வார்களாக. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே ஜெபிக்கிற சபைகளாய், ஆவியில வைராக்கியமுள்ள சபைகளாய், ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிற சபைகள், ஒவ்வொரு சபைகளும் மாறுவதாக. ஒவ்வொரு சபைகளை அபிஷேகத்தினால், வல்லமையினால், கிருபையினால் நிரப்புவீராக. நிரப்பும் ஒவ்வொரு ஊழியத்தின் எல்லைகள் எல்லாம் விரிவாக மாற்றுவதாக. ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளே புதிய நாளிலே புதிய வார்த்தையிலே நீரே ஒவ்வொரு தேவனையும் தேவனை பாதுகாத்துக்கொள்ளும். பெரிய அசைவு இந்த சுற்றுவட்டத்தில் உண்டாகும். ஆசீர்வதி பெரிய காரியத்தை உடைய கரத்திலே புகழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஜெபங்களை கேட்டபடினா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. மட்டும் ஜெபித்த எல்லா குறிப்புகளையும் கேட்டு ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில கிரியேசை போடுறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு சில உங்களுக்கு அறிவிப்பு சில சொல்ல விரும்புகிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு 7 மணி நேர ப்ரேயர் ஒன்று நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு 7 மணி நேரம் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க இருக்கிறோம். ஸோ தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக அதில் என்ன செய்யுங்கன்னா கலந்துக்கோங்க. ஆமாம், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டு கேட்டார். 1 மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்யணும்? அதில்
பங்கெடுக்கணும். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைங்க அது எந்த நேரமாக இருக்கலாம். ஆமாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி அந்த 24 hours இருக்குது உங்களுக்கு, 24 மணி நேரம் இருக்கிறது, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கிறது. ஏதாவது ஒரு நேரத்தில் எங்களோட சேர்ந்து நீங்கள் என்னோட ஜெபிக்க வரும்படி உங்களை கூட அழைக்கிறோம். நம்ம சேர்ந்து நம்முடைய பகுதிக்காக, நம்முடைய ஊழியர்களுக்காக, இன்னும் இதர காரியங்களுக்காக, தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, வளர்ச்சிக்காக, குடும்பங்களுக்காக. ஸோ 1 மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் என்ன செய்யணும், என்னோட சேர்ந்து ஜெபிக்க. ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும். நம்ம வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். அல்லேலூயா. அவங்க கிளம்புறாங்க, நம்மளும் கிளம்புறோம். அவங்க வேலை செய்கிறாங்க, நம்மளும் வேலை செய்கிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே பங்கெடுத்து கொள்கிற மாதிரி இதில் என்ன செய்யணும், கண்டிப்பாக 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் கம்பல்சரி என்ன செய்யணும், வரணும். வரேன்றவங்கள ஒரு அலையிலையா சொல்லுங்கள். பரவாயில்ல. ஆமாம். ஸோ அதனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த நாளுக்கு என்று நம்ம வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ நமக்கு ஹிந்தி இன்னைக்கு ஹவுஸ் விசிட்டிங் இருக்குது. ஹிந்தி மக்களை போய் நம்ம சந்திக்க போகிறோம். ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் திறந்துருக்குறோம். அதனால் இன்றைக்கி இது பண்ண முடியாது, நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. இந்த நாட்களில் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாராக. அந்த மக்கள்லாம் கர்த்தர் மறுபடியும் கொண்டு கூட்டி சேர்ப்பாராக. அதனால் நம்ம எல்லாருமே போய் சந்திக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆமென். கர்த்தர் நமக்கு நேரத்தை ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும். அவங்களோட பேசுகிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்புகளையும் பலனையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கணும். ஸோ நம்ம அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே நாங்கள் அவங்கள ஹவுஸ் விசிட்டிங் பார்க்குறதுக்கு, அவங்களோட போய் ஜெபிக்கிறதுக்கு, அவங்கள போய் சந்தித்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். ஓகே. ஸோ டுடே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். மத்தேயுவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயுவின் சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் இடைவிடுகிறார் தகப்பனே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீ பேசுவீராக. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க, உங்களுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய, உங்களுடைய சத்தத்துக்கு ஆண்டவரே முழுவதுமாய் அன்பு கூர்ந்து அதை செயல்படுத்த எங்களுக்கு இந்த காலை நேரத்தில், இந்த சண்டே சர்வீஸில் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனதை கர்த்தர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு மனம் வேணும் அப்படின்றதில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறோம், நம்ம தனித்து என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். சபையில் கூடி ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் தனி ஜெபத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. உங்களுடைய தேவைகளை ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஆபத்து காலத்தில் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய உயர்வுகளில் ஜெபிக்கிறீங்க, உங்கள் வீடுகளில் குடும்ப ஜெபத்தில் சம்திங் எதுனாலும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. பட் உங்களுக்கு கூடி ஜெபிக்கிறதுக்கு, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கான நபர்கள் இருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்துவோடு எப்போதும் தனக்கு ஒருமனப்பட்டு தன்னோடு ஜெபிக்கிறதுக்கு 3 நபர்களை எப்பவுமே வச்சிருந்தார். யாக்கோபு,
யோவான், பேதுரு, இவங்க 3 பேரும் இயேசு எப்போ ஜெபம் பண்ண போனாலும் அவங்க கூட போவாங்க. இயேசு தன்னோடு ஜெபிக்கும்படி அவர்களை கேட்டுக்கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் பார்க்கிறோம், என்னோட கூட 1 மணி நேரம் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அப்போ ஜெபிக்கிற நபர்கள், கூடி ஜெபிக்கிற நபர்கள் அவசியம், ஒருமனமாய் ஜெபிக்கிற நபர்கள் அவசியம். நமக்கு எவ்வளோ தனி ஜெபம் நம்ம பண்ணுறோமோ அதே அளவு நம்ம கூட்டு ஜெபத்தை கேர்லெஸ்ஸாக நினைக்கக்கூடாது, கூட்டு ஜெபத்தை யதார்த்தமாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், 2 பேர் கூடி ஒருமனப்படும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு அது உண்டாகும். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஒருமனப்பட்டாலும் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனம் அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரணமானது அல்ல. பொதுவாகவே நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் 1000 பேர்த்த நடத்திட்டு போயிடலாம், ஒரு மனுஷன் 1000 பேரை லீட் பண்ணிடலாம். நீங்கள் அதை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்க. ஆனால் 2 மனிதர்கள் சேர்ந்து ஒரு மனுஷனை உருப்படியாக நடத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய படைத்தலைவர் இருக்கிறார், ஒரு ஆர்மி மேன் இருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ அந்த மனிதன் வந்து சொல்கிறாரு, அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இங்கிட்டிருந்து மார்ச் பாஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? ஏன்னா அதிகாரியுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இப்போ 2 அதிகாரிகளுக்கு அதே பதவியை கொடுத்து, அதே போஸ்டிங்கை கொடுத்து 2 பேர் வைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் அப்படி ரைட்டில் மார்ச் பாஸ் பண்ணுங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், இல்லை நீங்கள் லெஃப்டில் மார்ச் பாஸ் பண்ணுங்க. இப்போ அங்கே ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்க? கலவரம் தான் நடக்கும். அதனால தான் சொன்னேன், ஒரு மனிதனாக இருந்து 1000 பேரை நடத்துறது ஈஸி, ஆனால் 2 பேராக இருந்து ஒரு மனுஷனை கூட நடத்த முடியாது. ஆனால் இந்த 2 பேர் ஒருமனப்படும் போது, இருவர் ஒருமனப்படும் போது, ஒரு சபையார் ஒருமனப்படும் போது, ஒரு தேசம் ஒருமனப்படும் போது, சில நாடுகள் ஒருமனப்படும் போது பிறக்கிற நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அளவே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு தனி ஜபத்தை நம்பி, தனி ஜபத்தில் தேவ சமூகத்தை நம்பி நம்ம எந்த அளவுக்கு காரியங்களை நகர்த்த முடிகிறதோ அதை விட அதிக மடங்கு பலன்களை நம்ம கூட்டு ஜபத்தின் மூலமாய் சாதிக்க முடியும். ஆமென். தனி ஜபத்துக்கு எவ்வளவு கிரேஸ் இருக்கோ அதே கிருபை ஆண்டவர் கூட்டு ஜபத்துக்கும் வைத்திருக்கிறார். அதை இதில் வாங்க முடியாது, இதை அதில் வாங்க முடியாது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இடத்துல நாங்கள் பேசும்போது அந்த ஊழியக்காரர் ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் மற்ற பாஸ்டர்ஸோடலாம் பேச மாட்டீங்களா, நீங்கள் மற்ற பாஸ்டர்ஸ்லாம் அது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் வந்து எப்போவுமே மற்றவங்களோட எனக்கு கம்பேர் பண்ணாங்க, நான் தனியாக தான் இருப்பேன், நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னாரு. பைபிள் சொல்லுது, ஒண்டியாக இருந்து விடுகிறவனுக்கு, ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். பிரசங்கியில் வாசிக்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுப்போம். பிரசங்கி 4. வாசிங்க. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அந்த வசனத்தை கரெக்டா வாசிங்க. ஒருவன் விழுந்தால் உடன் ஊழியால் அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. ஆமென். அந்த வசனம் எத்தனை வசனம் கரெக்டா சொல்லுங்க? 10ஆம் வசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. எனக்கு யாரும் முக்கியம் கிடையாது, யாருடைய தயவு எனக்கு தேவை கிடையாது, நான் சனியாக சாதிச்சிருவேன், என் முன்னேற்றத்துக்கு என் குடும்பம் தேவையில்லை, என் நண்பர்கள் தேவையில்லை, எனக்கு திறமை இருக்கிறது, தாளந்து இருக்கிறது, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது அப்படின்னு என்னென்னத்தையோ நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் வந்து நம்மை சார்ந்திருக்கும்படி வைத்திருக்கிறார், சேர்ந்திருக்கும்படி வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சில பேர் அதையும் மனுஷங்களோட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒரு நபரை ஒருத்தர் கேட்குறாரு, பாஸ்டர் நீங்கள் ஏன் பாஸ்டர், என்ன பாஸ்டர் நீங்கள் வரவே இல்லை, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோட இயேசு கிறிஸ்துவோடும் அவர் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்குப்பா, நாங்கள் மற்ற யாரும் கூட என்ன இருந்தது ஐக்கியமே. ஆனால் இயேசு கிறிஸ்துவே பூமியில் வந்து மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தார், நீதிமொழிகள் இருக்கிறது. அப்போது ஒரு மனமாக ஒரு இடத்துல நம்ம கூடும்போது நடக்கிற நன்மைகளும் அதன் விளைவுகளும் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு உண்டாக்குகிறது. வசனம் சொல்லுது, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஒரு மனுஷனால எவ்வளோ பேரை துரத்த முடியும்? 2 பேர் சேர்ந்தா
இப்போ இந்த 9,000 யார் கணக்கில் வரும்? ஒரு கணவன் மனைவி அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், வசனம் சொல்லுது, ஒருவன் 1000 பேரை 10,000 பேரை துரத்துவாங்க, அந்த 10,000ல் 9,000 நான் தான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுது. இன்னொரு ஆள் சொல்லுது, இல்லை 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 அது நான் தான், எனக்கு ஏற்கனவே 1000 பேரை துரத்து திறமை இருந்துச்சு, நீ வந்ததுனால எக்ஸ்ட்ரா நான் என்ன செஞ்சுட்டேன். அப்போ ஒரு மனம்ன்றது கருத்து வேறுபாடுகள் அல்ல, அது ஒரு ஐக்கியம், ஒரு யூனிட்டி. ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஜெபத்தில் ஒரு மனம் வேணும். ஜெபத்தில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தீங்க அப்படின்னா பரலோகத்திற்கு பிதாவினால் அது அவர்களுக்கு அப்படியே உண்டாகும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இருக்கும்போது அந்த இடத்துல நடக்கிற அதிசயங்களுக்கும் அந்த இடத்துல நடக்கிற அற்புதங்களுக்கும் அளவே இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருக்கும்போது அந்த இடத்துல வருகிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. ஒரு திருச்சபைக்குள்ள ஒரு மனம் இருக்குமே ஆனால் அங்க வருகிற நன்மைகளுக்கு அளவே இல்லை. என்னன்னா, பிரிந்திருக்கிற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூடிட்டோம், பட் ஒவ்வொரு இருதயமா இருக்கிறோம். எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம், பட் எப்படி இருக்கிறோம்? பல நேரங்கள்ல பிரிந்திருக்கிற இருதயம் உள்ளவர்களாய். ஒரு சபையில ஒரு பாஸ்டர் பிசாசு துரத்துறாரு, 1/2 மணி நேரமா ஜெபம் பண்றாரு, அந்த பிசாசு போகவே மாட்டேன்ருச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறாரு, சபையார் எல்லாரும் இருங்க, ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, அந்த பிசாசு போகவே மாட்டேங்குது. சபையாரும் ஜெபம் பண்ணியாச்சு, பாஸ்டர் ஜெபம் பண்ணியாச்சு, அந்த பிசாசு செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டார், ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஒரு நிமிஷம் எல்லா விசுவாசிகளையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக சொல்லுனாராம். ஒரு 5 நிமிஷம் அவங்களை கீழே போக சொல்லு, 5 நிமிஷம் கழிச்சு அவங்களை மேலே வர சொல்லு அப்படின்னாராம். என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, ஒரு 5 நிமிஷம் இருக்கு, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எல்லா விசுவாசிகளும் கீழே போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150-200 விசுவாசிகள் கீழே போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ அந்த பிசாசிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னாரு ஆண்டவர். ஆமாம், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுனா பொத்துன்னு போயிடுச்சான். இவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியலை. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு மேலே வர சொன்னாராம். என்ன பாசா அந்த பிசாசு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீங்கள் அந்த பிசாசுக்கு ஜெபம் பண்ணிருக்கும் போது ஏற்கனவே ஆராதனை லேட்டு, இவர் இந்த பேய் வேற எப்போ ஓட்டி முடிப்பார்னு ஒரு ஆள் நினைக்கிது, ஒரு ஆள் வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு நினைக்கிது, ஒரு ஆள் அடுத்த வாரம் ஆராதனைக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிது. இங்கே எல்லாருமே ஒவ்வொரு மனமாக இருக்கிறாங்கப்பா, அங்கே ஒரு மனம் இல்லை. அதனால பரிசுத்த ஆவியானவர் ஈஸியாக அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, கிரியை செய்ய முடியல. நீ இங்கிட்டு அந்த பிசாசுக்கு ஜெபம் பண்ணிருக்கிற, சிலர் உனக்கு ஜெபம் பண்ணிருக்கிறாங்க, இவர் சீக்கிரம் முடிக்கட்டாண்டவர். இப்போ எல்லா இடங்களையும் பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு மனம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சக்சஸ் என்ன செய்ய முடியலன்னா பார்க்க முடியல. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு பரிசுத்தம் சொல்லும்போது சொல்றாரு, எங்க ஒரு மனம் இருக்கோ அங்க ஆவியானுடைய பலமான செய்கை இருக்கணும். எங்க ஒரு மனம் இருக்கோ, அது குடும்பமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அல்லது ஒரு சபையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நீங்க எங்க ஒரு மனத்துக்குள்ள வர்றீங்களோ அந்த இடத்துல மகா பெரிய அறுவடையை கர்த்தர் தருவார், மகா பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எங்க எல்லாம் ஒரு மனம் இருக்கோ அந்த இடத்துல காரியம் வாய்க்கும். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது, ஜெபத்தில் ஒருமனப்படும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் பேதுரு காக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிகள் அவருக்காக என்ன செய்கிறாங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. அப்போ பூரா விசுவாசிகளும் பாஸ்ட் ஜெயிலில் இருக்கிற நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கல, அவங்க ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. அவங்க நோக்கமெல்லாம் ஒன்று தான். நோக்கம் இருக்கவனுக்கு தான் ஊக்கமான ஜெபம் இருக்கும், நோக்கம் இல்லாதவனுக்கு தூக்கமான ஜெபம் தான் இருக்கும். நீங்கள் நோக்கத்தோடு ஜெபிக்கிறீங்களா சொல்லுங்க. ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த ஜெபத்தில் ஒரு ஊக்கம் இருக்கும். எனக்கு ஒரு காரியம் இருக்குன்னு வைங்களேன், அந்த காரியத்துக்காக நான் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கவும் தயங்க மாட்டேன், பாரத்தோடு ஜெபிக்கவும் தயங்க மாட்டேன், எத்தனை முறை தேவ சமூகத்துக்கு போகவும் தயங்க மாட்டேன். ஆனால் எனக்கு நோக்கமோ தரிசனமோ இல்லை அப்படின்னா எனக்கு ஜெபத்தில் ஆர்வம் இருக்காமல் இருக்கும், ஜெபிக்கிற விருப்பம் இல்லாமல் இருக்கும், ஜெபிக்கிற வாஞ்சை இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு அன்னைக்கு ஒரு COVID-19 ஊசி போகிறேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, அப்படி தானே? சொல்லும்போது வருஷம் எத்தனை மணிக்கு, 4:30 மணி 5 மணி, 5 மணிக்கே வருஷம் நிற்கிது. ஊசி எத்தனை மணிக்கு போட போகிறாங்க, 9 மணிக்கு தான் போட போகிறாங்க. 4:45 இருந்து செய்யுது, நைட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே பசங்களாக பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ 2 நாள் சாக்கு போட்டு கல் வச்சுட்டு வந்திருக்காங்க ஊசி போகிறதுக்கு வரிசைக்கு. அப்போ எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா அதில் என் ஆர்வம் இருக்கும், என் ஈடுபாடு இருக்கும், என்னுடைய உற்சாகம் இருக்கும். அதுக்காக என் தூக்கத்தை தியாகம் பண்ணுறேன், எனக்கான எல்லாத்தையுமே என்ன செய்கிறேன், லாஸ் பண்ணுறேன்.
எல்லாத்தையுமே லாஸ் பண்ணுறேன். ஏன்னா அது எனக்கு தேவை அப்படின்னும் போது அதில் நான் என்னுடைய முழு பலத்தை செலவழிக்கிறேன். ஆனால் ஒரு மனதாக ஜெபிக்கும் போது நம்ம வந்து இது நடக்குமா நடக்கலையான்னு சந்தேகம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம தேவனிடத்தில் இப்போ ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே நம்ம ஜெப வாஞ்சை இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு மனம் என்ன செய்யுது, செதஞ்சிருது. 2 பேர் ஒரு மனம் அப்படி ஜெபிக்கிற இடத்துல என்ன அங்கே 2 பேர்த்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னா, ஒரு மனிதர் ஊக்கமாக ஜெபிப்பார், இன்னொரு மனிதர் அந்த அந்த அளவுக்கு ஆர்வம் என்ன செய்யாது, ஊக்கம் வராது. அதனால தான் ஒருத்தர் ஊக்கம், அந்த குடும்ப ஜபத்தெல்லாம் பாருங்கள், ஒரு ஆள் நல்லா ஊக்கமாக ஜபம் பண்ணிருக்கும், ஒரு ஆள் தூக்கமாகவே ஜபம் பண்ணிருக்கும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் நிறைய நீங்கள் நிறைய வீட்டில் பாருங்களேன், ஒரு குடும்ப ஜபமாக ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, அல்லது 3 பேர் 2 பேர் சம்திங் எத்தனை பேராக உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆள் ஊக்கமாக ஜபக்குறி முழக்கால் நடத்திட்டு இருக்கோம், மற்ற 2 குப்பரை விழுந்துருக்கும். ஏன் அந்த தூக்கம் அப்படின்னா ஊக்கம் இல்லை, புரியுதா? அப்போ நமக்கு எப்போதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை மனசில் கருத்தில் வச்சு நம்ம தேவ சமூகத்தில் ஒருமனப்படுறோமோ அப்பொழுதெல்லாம் பலத்த காரியத்தை கற்று செய்கிறார், பலத்த காரியத்தை செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுவி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார் என்றும் தேவருடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களோட கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்போதும் கர்த்தாவே அவர்களுடைய பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரனுடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். 31ஆம் வசனம் அப்ப பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் குடியிருந்த இடம் ஒரு பூமி அதிர்ச்சியே வந்துருச்சான். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரு வகையினாயிரம் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தனக்குள்ளதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொடுத்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இவங்க ஒரு மனமா இப்போ என்னன்னா ஆண்டவரை பற்றி ஒரு இடத்துல இவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறாங்க. அந்த நாட்டு அரசாங்க அதிகாரிகள் அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் இவங்களை பிடிச்சி பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க. இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது, கர்த்தருடைய வசனத்தை சொல்லக்கூடாது, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது, இப்படி அறிவிச்சிங்கன்னா உங்களை சிறைச்சாலையில் வச்சுருவோம் அப்படின்னு பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவங்கள ரொம்ப நெருக்கிறாங்க. இதை கேட்ட அந்த விசுவாசிகளுக்குள்ள மனுஷீகமாக பயம் வரலை. அவங்க பயப்படுற பிரச்சனையை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? இப்போ சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க. நம்மளை அச்சுறுத்துகிற சூழ்நிலையை கொண்டு போய் நம்ம எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் வைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அங்கே ஒரு பலமான அசைவு உண்டாயிடும். ஒரு விளங்குதா? நம்மளை பயமுறுத்துகிற சூழ்நிலையை கொண்டு போய் நம்ம தேவ சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் வைக்கிறோமோ அப்போ பலத்த அசைவு அங்கே உண்டாகும், பலமான அசைவு உண்டாகும். இவங்க அவங்கள்ட்ட ஒன்றுமே பேசலை. இந்த மக்கள் அந்த எதிர்த்த மக்கள்கிட்ட எதுவுமே பேசலை. இவங்க அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு இப்போ அந்த பேச்செல்லாம் எங்கே கொண்டு போய் பேசுகிறாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்த அந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அந்த இடம் அசைப்படி கர்த்தர் பண்ணுகிறார். இப்போ அந்த இடத்துல முழு தைரியமாக பிரசங்கம் போகுது. இதுக்கு முன்னாலேயாவது கொஞ்சம் பயந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துடக்கூடாது, மைக்கை கொஞ்சம் குறைச்சி வைங்க பிரதர், அந்த பார்த்து பேசுங்க பிரதர், ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது பயந்து பேசினவங்க இப்போ முழு தைரியமாக பேசுகிறாங்க. இப்போ இவங்க பயமுறுத்துறவங்க பயப்படுறாங்க. இப்போ விஷயம் அப்படியே தலகலாமா இருக்குது. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே சப்பானிகளும் குஷ்டரோகிகளும் எந்திரிக்கும்படி என்ன செய்யுங்க, அவங்களுக்குலாம் சரியாகணும், ஹீல் ஆகணும், அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க.
இப்போ அற்புதம் தன்னை போல நடக்குது. சப்பானி ஒருத்தர் எழுந்திருக்கிறான், 40 வயசு சப்பானி, தாயின் கருவில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சப்பானியாக இருந்த மனுஷன் ஆண்டவர் எழுப்பிட்டார். எழுப்பின உடனே அந்த அதிகாரிகளுக்கு இப்போ பயம் வருது. இதை இல்லைன்னு சொல்ல முடியாது, இது ஜனங்களுக்குள்ள பரவாயில்ல ஏதாவது படுக்க முடியும், இவங்களை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஜனங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க, அவங்க நல்லதானே செஞ்சுருக்கான்னு சொல்லி பயமுறுத்துறவங்களுக்கு ஒரு பயம் பிடிக்குது. சில நேரம் ஒரு மன ஜெபம் என்ன பண்ண தெரியுமா, நமக்கு எதிராக இருக்கிற நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பயப்பட வச்சிடும். நீங்கள் வாசிச்சு பாருங்க, ஆமானுடைய சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க. எஸ்தரில் அவன் ஒரு தூக்கு மரத்தை செய்கிறான் மொர்தெகாய்க்கு, தனக்கு கீழ்ப்படியலை, தனக்கு சல்யூட் அடிக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு தூக்கு மரம் ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் இவனை போய் இவ்வளோ பெரிய ஆள், 128 நாடுகளுக்கு பிரதம மந்திரி ஆமான். எத்தனை நாடு? 128 நாடு. ஒரு நாடு 2 நாடு. நம்ம இந்தியா மாதிரி 128 கண்ட்ரிக்கு அவர் பிரதம மந்திரியாக இருக்கிறார். பெரிய செல்வாக்குள்ள மனிதர். இத்தனைக்கு ராஜாவே இவரை கேட்டதை எதனால செய்வார், முத்திரை மோதிரத்தை காட்டி இவர் கையில் கொடுத்துட்டார். இவர் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஆள் போய் ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு மொர்தெகாய் என்ன செய்ய முடியாது, கேட் வாட்ச்மேன் என்ன செய்ய முடியாது. ஏன்னா மொர்தெகாய் வந்து காவல்கார், அவர் ஒரு வாட்ச்மேன். அவ்வளோ பெரிய ஆள் போய் எனக்கு சல்யூட் அடிக்கலன்னு போய் அவன் மேலே ஏதாவது பண்ணார்னா மக்கள்லாம் சொல்லுவாங்க, இது என்னப்பா ஒரு அவ்வளோ பெரிய ஆள் இவன் கூட போய் சண்டை போகிறாருன்னு சொல்லி அவர் மேலே ரீமார்க் வந்துடும். அதனால் ஒட்டுமொத்த யூத குலத்தையே அழிக்கிறதுக்கு அவர் ஒரு பிளான் பண்ணி சந்தோஷமாக அந்த பிளானை போடுறார். மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரம், மொத்த யூத ஜனங்களுக்கும் பயங்கரமான ஒரு அழிவின் நிச்சயத்தை உண்டாக்கி கடிதத்தை எழுதி பாஸ் பண்ணுறார். பயங்கரமாக டெலிகிராமில் பறக்குது கடிதம், இந்த நாளை செத்துருவாங்க. இந்த அச்சுறுத்துதல், இந்த பயமுறுத்துதல்லாம் கேட்டு அங்கே ஒரு அழுகை வந்தாலும் இந்த செய்தி வந்து மொர்தெகாய்க்கும் எஸ்தர் காதுக்கும் போய் இப்போ அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நீர் எனக்காக ஜனங்கள்லாம் கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எஸ்தர் சொல்கிறாங்க, எனக்காக கூடி ஜெபம் பண்ணுங்க, நானும் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், நானும் என் தாதிமாரும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்போம் அப்படின்னு இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க 3 நாள் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த 3ஆவது நாள் அற்புதம் நடக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஜெபம் பண்ணி முடித்த 3ஆவது நாள் அற்புதம் நடக்கலை. அவங்க எப்போ 3 நாள் ஜெபம் பண்ணி முடித்தாங்களோ அப்போவே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு ஒரு 3 விருந்து வைக்கிறாங்க. எஸ்தர் ராஜாத்தி கூப்பிட்டு ஒரு 3 விருந்து, மொதல் விருந்துக்கு வாங்க அப்படின்னு. 2வது விருந்துக்கு வரும்போது ராஜா கேட்குற, என்னம்மா விருந்தாக வச்சுருக்கிற, என்ன விசேஷம், நீ திடீர்னு இந்த மாதிரிலாம் கவனிக்கிறேன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே, ஐஸ் வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே, எல்லா பெண்களும் பண்ணுறதான இது காரணம் இல்லாமல் நீங்கள் திடீர்னு ஐஸ் வைக்க மாட்டீங்க, ஏதோ பேசுகிறீங்களே அப்படின்னு. என்னம்மா உனக்கு விஷயம் அப்படின்னு. நாளைக்கு கண்டிப்பாக என்ன செய்கிறேன், விருந்தில் ஓப்பன் பண்ணுறேன் ரகசியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அதுக்கு அடுத்த 3ஆவது நாள் அவங்க அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமான் உட்காந்துருக்கிறாரு, ராஜா உட்காந்துருக்கிறாரு. ஆமானுக்கு ஒரே சந்தோஷம், என்னை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்ற அளவுக்கு சந்தோஷம். ராஜாவை மட்டும் விருந்து கூப்பிடல, என்னையும் விருந்து கூப்பிட்டுருக்காங்க எஸ்தர் ராணின்னு சொல்லி அவர் பயங்கர மனமகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அந்த அம்மா சொல்லுது, என் யூத குலத்துக்கு வர தீங்க நான் எப்படி தாங்கிக்கிற முடியும் அப்படின்னு காட்டி, அது யார் அப்படின்னு கேட்குறாரு ராஜா. இப்படி பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே வார்த்தையாக சொல்கிறாங்க, அது இந்த துஷ்டனாகி ஆமான். என்னது சொன்ன உடனே அவருக்கு பிடிக்கும் பாருங்க ஒரு பயம், அப்படியே ஒரு பயம் பிடிக்கும். வாசிச்சு பாருங்க எஸ்தரின் புஸ்தகத்தில். அது ஒரு பயங்கரமான அந்த சம்பவம், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். எந்த மனுஷன் ஜெபிக்கிற ஜனங்களை பயமுறுத்த நினைச்சானோ அவங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை பயமுறுத்துவார். ஒரு பயம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் வாசிங்க. ஏழாம் அதிகாரம், எஸ்தர் 7ஆம் அதிகாரம். இப்போ 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜஸ்திரியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவும் ராஜாத்தியும் முன்பாக, ஆமான் சொல்லுங்க, இவன் யூத குலத்தையே திகழடையச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தாப்புல.
அவர் எங்கே வெடி வச்சாலும் அதை அவர் கீழே வெடி வச்சுக்கிட்டார். பொதுவாகவே ஜெபிக்கிற பிள்ளைகளை பயமுறுத்தணும்னு எந்த மனிதன் நினைக்கிறானோ அந்த மனிதன் அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனையே பயமடைய செய்கிறார். பல சூழ்நிலையில் ஒரு முறை பாஸ்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை சந்திக்கிறதுக்கு 2 நபர்கள் போனாங்க. பாஸ்டர் மோகன் சிலாசஸ் இந்த சாட்சியை சொன்னாங்க, ரீசெண்டாக சொன்னார். அப்போ போகும்போது ஒரு கத்தியை வச்சுட்டு பின்னால் ஒரு கத்தியை வச்சு இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தியோடு ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கிறார். ஒரு 2 நபர்கள் அவரை டீச்சர்ஸ் அங்கிளை சந்திக்க போயிருக்கிறாங்க, தினகரன் ஐயாவை. அப்போது இவரை சந்திச்சே ஆகணும், நாங்கள் சந்திக்காமல் போகவே மாட்டோம்னு பிடிவாதமாக நின்றுருக்குறாங்க. ஆஃபீஸில் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, கேட்கல. அப்புறம் டிஜிஎஸ் அங்கிளே சரி அவங்கள அனுப்புங்க, நான் பார்க்குறேன், அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. எப்படி ஜோம் பண்ணுறதுக்கு இருந்தாலும் கண்ணை மூடுவார், நம்ம கத்தி எடுத்து என்ன செஞ்சுருவோம், இவரை குத்திடுவோம் அப்படின்னு இவரை பயமுறுத்தலான்ற நோக்கத்தில் கத்தி எடுத்து பின்னால் வச்சு பத்திரமா ரெடியாக நிற்கிறாங்க 2 பேரும். அந்த பக்கம் டிஜிஎஸ் அங்கிள் இருக்கிறார். அப்போது நீ என்ன ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறியா, மக்களை ஏமாத்துறியா, இயேசு அழைக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சுவிசேஷம்னு சொல்லி மக்களை வஞ்சிக்கிறியா, அப்படியான பலவிதமான குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே இருக்கும்போது சரி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. சரி இவர் கண்ணை மூடுவார்னு நினச்சா இவர் கண்ணை மூடலையா. எப்போவுமே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுற பெண்ணை கண்ணை திறந்துட்டு அப்படியே கடற்கடன்னு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு இத்தனை வருஷத்துக்கு முன்னால் இந்த வருஷத்தில் உன்னுடைய மனைவியை கண்டதுன்னமாக வெட்டி இந்த குறிப்பிட்ட ரயில் பாலத்துக்கு கீழே போட்டவன் தானே நீ அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ கத்தியை தூக்கிட்டு இவரை பயமுறுத்த வந்தவருக்கு பிடிக்குது ஒரு பயம். கிட்டு 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 கிட்டுன்னு ஆடி கத்தியை கீழே போட்டு ஆள் ஓடுது. நடந்த உண்மையான சம்பவம், ரியல். ஸோ எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறவங்க ஆவியில் ஒருமனப்படுறவங்கள பிரேக் பண்ணணும்னு நினச்ச மக்கள் எழும்புறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக அவங்களே பயப்படுறபடி கர்த்தர் எழும்பிடுறாரு. ஆமென். ஆமாம், வாசிச்சு பாருங்க. ஏசாயா புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்க அப்படின்னா எசேக்கியா ராஜா காலத்தில் அங்கே வராங்க, யுத்தத்துக்கு வரான். அந்த இன்னொரு நாட்டு ராஜா மற்ற நாட்டுகள்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மக்கள்லாம் பயங்கர தூஷணமாக பேசுகிறாங்க. அந்த மக்களுடைய அந்த ராஜாவுடைய ஸ்தானாதிபதி 2 பேர் உங்கள் நாட்டு ராஜாவை நம்பாதீங்க, அவர் கடவுளை நம்புங்கன்னு சொல்லுவார், என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இது வரைக்கும் எத்தனையோ ஊருக்கு நாங்கள் போயிருக்கிறோம், அந்த தெய்வம்லாம் அவங்கள என்ன செய்யலை, காப்பாற்றலை, இவனை நம்பாதீங்க அப்படின்னு. இப்போ எசேக்கியா ராஜா சொல்லுவார், அங்கே அவங்களுடைய தலைவர்கள் சொல்லுவாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை இந்த லாங்குவேஜ்லேயே பேசுங்க, எங்கள் மக்களுக்கு தெரியிற லாங்குவேஜில் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவன் கேட்க மாட்டான், அவன் பயங்கரமாக பேசுவான். நீங்கள் சாப்பாடை தான் சாப்பிட்றீங்களா இல்லை வேறு எதையும் சாப்பிட்றீங்களான்ற அளவுக்கு அந்த வசனம் அப்படியே இருக்குது, அப்படி பேசுவான். இவன் பயங்கர இன்சல்ட்டாக பேசிடுவான். இந்த சத்தத்தை யாரு கேட்பான்னு ஆண்டவர் கேட்டுருவார். இப்போ எசேக்கியா எங்கே போயிருப்பாருன்னா ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், ஆண்டவரே இந்த மாதிரி அவன் யுத்தத்துக்கு வரேன்னு சொல்லி. யுத்தத்துக்கு போக வேண்டியவர் இப்போ எங்கே போயிருக்கிறாரு, எதிர்நாட்டு ராஜா யுத்தத்துக்கு வர்றதுக்காக ஆள் அனுப்பியிருக்கிறான். பேச்சுவார்த்தை எடுக்க வேண்டியது. இந்த பிரச்சனையை பயமுறுத்துறதுல கொண்டு எங்கே வைக்கிறான்னா கடவுளுடைய சன்னிதானத்தில் வைக்கிறார், தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கிறார். அங்கே இவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஆண்டவர். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், அவன் பேசின பேச்சையும் அவனுடைய பயமுறுத்தல்களை நான் கேட்டேன் அப்படின்னுவார். யார் கேட்பா, நான் கேட்டேன், நீ ஒன்றும் பயப்படாத, அவன் தன் தேசத்துக்கு பயந்து திரும்பி ஓடி போவான் அப்படின்னுவார். எந்த ராஜா உனக்கு விரோதமாக எழும்பி வந்தானோ அவன் பயந்து நடுங்கி தான் தேசத்துக்கு திரும்பி போவான். அங்கே அவனுடைய சொந்த பிள்ளைகளால் அவன் கொல்லப்படுவான், அவனுடைய கோயில்களை வச்சே கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பேசுவார். அப்போ எந்த இடத்துலாம் ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாக போராட்டம் எழும்புகிறதோ அந்த இடத்துலாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவனுடைய பயமுறுத்தல்களை திருப்பி விட்டுறாரு. இந்த நாட்கள் அதை ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், என்னால் அதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஜெபிக்கிற பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவே அவசியமே இல்லை, யாரை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லைட்டாக ஒரு பயம் வரும், ஆனால் அந்த பயம் என்ன செய்யும்னா நம்மளை விசுவாசத்தில் தைரியத்தில் மாற்றி விட்டுரும். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியாவை பிடிக்கிறதுக்கு ஆகாப் ராஜா ஆள் அனுப்புகிறார். ஒரு தளபதி, 40 சோல்ஜர், 40 போலீஸும் ஒரு இன்ஸ்பெக்டரும் போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். வேனை தூக்கிட்டு குதிரை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும். இவர் மலை மேலே இருக்க இவரை பிடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க பூரா பேரும். எலியா அப்போ அங்கே இருக்கிறார். அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு ஆள் ஆர்டர் போடுறாரு. மேலே 40 பேர் போகிறான், பின்னாலே தலைவன் போகிறாரு முன்னால். எலியா வெளியே வா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்களேன்.
அந்த சம்பவத்தை நீங்கள் பைபிளில் வாசிங்கன்னா அருமையாக இருக்கும். எலியா அங்கே ஒரு வாக்கு சொல்லுவார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் உன்னோடு கூட வந்த ஜனங்களையும் பச்சித்து போடுன்னு சொல்லுவார். அடுத்த செகண்ட் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அங்கே இருக்கவங்கள சாம்பலாக இருப்பாங்க. இதை பார்த்து அடுத்த நொடி ராஜாவுக்கு திகைப்பாயிரும். சரி, நெக்ஸ்ட் ஒரு டீம் அனுப்புவார், அடுத்த 40 பேர். திரும்ப அதே டைலாக் மாறாமல் சொல்லுவார், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் அப்படின்னுவார். திரும்ப அந்த 40 பேர் வச்சுக்குவாங்க, அதே போல் அவுட் ஆவாங்க. இப்போ 3வது ஒரு டீம் அனுப்புவார். ஆகா போல பிரச்சனை இல்லை, அதனால இன்னொரு டீம் அனுப்புவார். இப்போ இந்த 40 பேர் ஒரு 40 சோல்ஜரும் ஒரு லீடரும் போகிறாங்க. இப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவனை நம்ம பயமுறுத்தி கூட்டிகிட்டு வர முடியாது, இவரை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்கே போய் தாழ விழுந்து, என் ஆண்டவனே, என் ஜீவன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. இதுக்கு முன்னால் வந்த 80 பேர் கதை எனக்கு தெரியும், ப்ளீஸ் எனக்கு கோஆப்ரேட் மீ, என்னோட கூட வாங்க அப்படின்னு கேட்பார். இப்போ எலியா ஆண்டவரை பார்ப்பார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத போனுவார். அப்போ எலியா அவ்வளோ நேரம் பதட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, 80 பேரை இது எல்லாமே பயத்தில் தான் நடக்கும். அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு ஒரு 4 பேர் நம்மளை கத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க, நம்ம பாதுகாப்பு இப்படி கத்தி எடுத்துகிட்டே கிட்ட வராங்கன்றவங்கள அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் எலியா அந்த வேலை என்ன பண்ணுவார். ஆனால் சொல்கிறார், டேய் உன் கூட இருந்து அவங்கள பயமுறுத்துற அளவுக்கு நான் இருக்கேன்டா, உன் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க பயமுறுத்துறதுக்கு நான் இருக்கிறேன், நீ எதுக்கு இப்படி பயந்து சாகுற. சில நேரம் அவனை தட்டி கொடுத்து சொல்கிறாரு, பயப்படாத. இந்த நாட்களில் பயத்தை தூக்கி போட்டுறணும். நம்மளை எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த மனிதர்கள் பயமுறுத்துறாங்களோ அதை தேவ சமூகத்தில் வைக்கணும். எந்த தேவை பயமுறுத்துறதோ அதை தேவ சமூகத்தில் வைக்கணும். அதை பயமுறுத்துறோ கர்த்தர் பெரியவர். ஆமென். இப்போ ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். 2வது, ஒரு மனமாக கூடி வரணும். நம்ம எங்கே கூடி வந்தாலும் எப்படி கூடி வரணும்னா ஒரு மனம், ஒன்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆலயமாக இருக்கலாம், ஒரு எந்த ஒரு ஜப ஐக்கியமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு மனமாக கூடி வரணும். பிரிந்திருக்கிற இருதயம் உள்ளவர்களாக இல்லை, ஒருமனப்பட்டவர்களாக வரணும். நம்ம எல்லாரும் ஒரு மனமாக கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஒரு யுத்தத்துக்கு போகிறான் கிதியோன், போகும்போது கிட்டத்தட்ட 22,000 பேர் அவரோட இருக்கிறாங்க. எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, வாங்க யுத்தத்துக்கு போகலான்னு கட்டி மொத்தமாக போகிறாங்க. 22,000 பேர் போகிறாங்க, வாங்க நம்மளாம் யுத்தத்துக்கு போகலாம், ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ பேர் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு, இவ்வளோ பேர் எனக்கு தேவையில்லை, நீ அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு, பயமும் கெடியும் உள்ளவன் உங்கள் வீட்டுக்கு ஓடிப்போங்கன்னு சொல்லிட்டு நீ கண்ணை திறந்து பாருன்றாரு. இப்போ நம்ம கூட யுத்தத்துக்கு வரேன்றவன் அப்புறம் எப்படி பயந்துக்கிட்டா வராமல் பயப்புறாள் இருப்பானான்னு சொல்லிட்டு இவர் கண்ணை மூடிட்டு சொல்லி பார்க்குறாரு அந்த வார்த்தையை. உங்களை யார் யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ நான் கண்ணை மூடி கண்ணை திறந்துக்கிட்டே செஞ்சுருங்க, அப்படியே வீட்டுக்கு போயிருக்கணும். திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட 10,000க்கு 12,000க்கு அதிகமான மக்கள் என்ன செஞ்சிடறாங்க. அப்போது நிறைய பேர் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம கூட தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம், வராமல் இருந்தால் தப்பாக நினச்சிக்கிடுவாங்களே. இப்போ சர்ச்சைக்கு நம்ம வரோன்னா வராமல் இருந்தால் தவறாக நினச்சிக்கிடுவாங்களே. அல்லது சிலர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு வருவாங்க. சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி வருவாங்கன்னா, எனக்கு ஏதாவது எப்படி சொல்கிறது, இந்த வாரம் ஆராதனைக்கு போனால் ஏதாவது கெட்டது நடக்கணும்ட்டு வருவாங்க. ஒரு வாரம் ஆராதனைக்கு அவங்க போகலன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பால் குண்டா கவுந்துருச்சுன்னா கூட அது கர்த்தர் தான் காரணம் நினச்சிக்கிடுவாங்க. உங்கள் வீட்டு பால் குண்டா கவுந்ததுக்கெல்லாம் ஆமாம், அதனால தான் இந்த வாரம் பால் குண்டா கவுந்துருச்சு பிறகு என்னமோ தெரியல, காலையில் வேலைக்கு போக வேண்டியது லேட் ஆகி போச்சு பிறகு, ஒரே தடங்களாக இருக்குது. ஆராதனைக்கு போகாதனால தான் இவ்வளோ தடங்கள் வருது. ஆண்டவர் பால் குண்டாவை கவுத்திர உங்களை ஆராதனை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை, நான் நிறைய பேர் வீட்டில் கேட்டிருக்கிறேன். ஸோ அதனால் அந்த நாட்களில் ஆலயத்துக்கு வருகிறதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எதற்காக கர்த்தரை ஆராதிக்க வருகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ எல்லாருமே தனி மனிதனாக தான் உள்ள வரோம், தனி மனிதனாக தான் வெளியே போகிறோம். அப்படி இல்லை, ஒரு சபைன்றது ஒரு அஸ்திவாரம் மாதிரி. ஒரு வீடு, ஒரு மாளிகைகளாக இருக்கிறீர்கள்னு எபேசியரில் இருக்குது, வாசிக்கலாம். எபேசியர் ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஒரு பில்டிங், ஒரு மாளிகை அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் செங்கல், ஒரு ஆள் சிமெண்ட், ஒரு ஆள் பில்லர், ஒரு ஆள் ஓடு, ஒரு ஆள் கரண்ட், இப்படி வச்சுக்கிறோமே. இப்போது செங்கல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சுன்னா, இங்கே வெறும் சிமெண்ட்டு வெறும் பில்லரை மட்டும் வச்சு மட்டும் கட்டடம் கட்டிட முடியுமா? சொல்லுங்கள். இப்போ சிமெண்ட்டு சொல்லுது நான் வரமாட்டேன், நீங்கள் செங்கலை வச்சு கட்டிக்கணும். இப்போ செங்கலை வச்சு அடிக்கி தான் வைக்க முடியும், கட்ட முடியாது. புரியுதா? இந்த சினிமாலாம் கட்டணும், இப்படி தள்ளுனாலே பொதுன்னு கொடுத்துருவோம், அப்படி தானே? சரி, இப்போ பில்லர் சொல்லுது நான் பில்லர்லாம் வரமாட்டேன், நீங்கள் செவத்தை வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இது தானே முக்கியம், அதுதானே முக்கியம், அதனால் நான் தேவையில்லை அப்படின்னு செய்ய முடியாது. பில்லர் சொல்லவே முடியாது. பில்லர் இல்லைன்னா எது நிற்காது. அப்போது ஒரு கட்டடம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு மனிதர், ஒரு மூலப்பொருளும் முக்கியம். அதுபோல் கிறிஸ்துவாகிய சபைக்குள்ளே, சரீரமாகிய சபைக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொருடைய ஸ்தானமும் இருக்கிறது. நீங்கள் இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாமல் நீங்கள் இல்லை. புரியுதா? இந்த மனிதர் இல்லாமல், இவங்களோட ஒரு மனம் இல்லாமல் நீங்கள் தனிச்சல்ல, நீங்கள் ஒரு மனம் இல்லாமல் இவங்களும் இல்லை. பாஸ்ட் மட்டும் வச்சு சபை இல்லை, விசுவாசிகளை மட்டும் வச்சு சபை இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு திருச்சபை. நம்ம எல்லாரும் ஒருமனப்படுறது தான் ஒரு திருச்சபை. அப்போ நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடும்போது தான் அங்கே பலமான கிரியைகள் ஆண்டவர் என்ன செய்கிறார். இப்போ நீங்கள் நினச்சிக்கலாம், நம்ம இப்போ சிலர் சபையில் நல்லா பாட்டு பாடுறவங்க இல்லைன்னா சபை நடக்காதா? நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நண்பர்கிட்ட அருமையாக ஒரு நண்பர் வருவார். அவர் சொல்லுவோம், ஆமாம் எனக்கு பாட்டு பாடணும்னு ஆசைன்னுவார். நாங்கள் சொல்லுவோம், யார் வேணான்னா 6 மணிக்கே வாங்க, நீங்கள் விஷம் பாடிட்டு இருங்கன்னுவோம். அப்போ 6 மணிக்கு யாரும் இருக்க மாட்டான். அப்போ சிலர் நான் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா தனியாக இங்கே வேலையே கிடையாது. ஒருத்தரை பிரித்தா இன்னொரு ஆள் இருக்க முடியாது. புரியுதா? எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும், எல்லாரும் ஒரு மனமாக தான் இருக்கணும். ஒரு மனமாக இருக்கும்போது தான் அது ஒரு திருச்சபையாக இருக்கும். நம்ம தனித்தனியாக வருகிறதுனால இல்லை, வரும்போது நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக, தேவைக்காக சில ஜெப விண்ணப்பங்களோடு வர்றீங்க. இப்போ சில மனிதர்கள் அவங்களுடைய இக்கட்டான நேரத்துக்கு வராங்க, சிலர் தேவனுக்காக வருகிறாங்க. பலதரப்பட்ட மக்கள் சேர்ந்தது தான் ஒரு திருச்சபை. அப்படி வந்தாலும் இந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒரே குடும்பமும் ஒரே மாளிகையும் அப்படின்றத மறந்தே போயிடக்கூடாது. அந்த ஒரு மனம் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய பலமான கிரிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு மனமே இல்லை, ஒரு ஐக்கியம், ஒரு கூடுகையில் ஒரு மனம் இல்லை அப்படின்னா அது சத்ருவுக்கு இடம் கொடுத்ததாக இருக்கும். சின்ன வயசில் அந்த மாடு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 மாடு இருந்துச்சு. அந்த 4 மாடையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சிங்கம் அடிக்கிறதுக்கு எத்தனையோ ட்ரை பண்ணிச்சு, ஒரு வாய்ப்பு என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ இதை கலைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கேம் தான் இருக்குது. என்ன பண்ணணும்? அந்த மாட்டை பிரிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். டபார் அங்கே கொஞ்சம் புல் நல்லா இருக்கு, நீ அங்கே போய் தின்னு, இவங்க சொல்லாத, சொன்னேன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்கன்னாங்க. இந்த மாடு மட்டும் தனியாக போய் அந்த மாடை அடித்து சாப்பிட்டாச்சு. இப்படியே ஒவ்வொரு மாடை என்ன செஞ்சாச்சு, இது பண்ணியாச்சு. அதுபோல் நம்ம சபைகளுக்குள்ளே இருந்தாலும் பிரிந்திருக்கிற இருதயத்தோடு இருப்போமே, ஆனால் சத்ருவுக்கு இடம் கொடுக்குறவங்களா இருப்போம். சபையிலேயே பிரிந்திருக்கிற இருதயம் இருக்கும்னா சத்ருவுக்கு இடம் கொடுத்துருவோம். சீக்கிரமாக நம்ம மூலமாகவே பிசாசு கிரியை செய்கிறதுக்கு நம்ம பெரிய ஒரு வாசலாக மாறிடுவோம். இந்த நாட்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா தேவனுக்குள்ளே நம்மெல்லாம் ஒரே நகரத்தாரும் அவருடைய பிள்ளைகளாகவும் ஒரே மாளிகையாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த சிந்தனை நமக்குள்ளே வேணும். இல்லையா? அதனால் அந்த நாட்களில் ஒரு மனதை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு மனதின் மூலமாக ஏற்படுகிற பலமான கிரியைகள் வேதாகமம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. வேதாகமம் முழுவதும் இருக்குது. ஆமாம், ஒரு மனிதனால் அல்ல. ஆமாம், ஒரு 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 கூட்டு அபிஷேகம்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாரும் ஒருமனப்படும்போது கர்த்தர் செய்கிற கிரியைகள் பலமானதாக இருக்கும். ஒரு தனி மனிதனாக செய்கிற ஒரு செயலுக்கும் அநேகர் சேர்ந்து ஒருமனப்பட்டு செய்கிற ஒரு செயலுக்கும் பலத்த அசைவு இருக்கிறது. ஆமென்.
அதனால் இந்த நாட்கள் நம்ம எல்லாமே ஒரு காரியத்தை மனசில் வச்சு நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு மனம் வேணும் ஆண்டவரே, ஒரு மனம் வேணும் ஆண்டவரே. எனக்கு வேறு எதையுமே கேட்கல, எனக்கு ஒரு மனதை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். எனக்கு ஒரு மனமாக தாங்க ஆண்டவரே, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. இதை நம்ம அதிகமாக கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படி எழுதி இருக்கோம். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள் எழுதி இருக்கோம். எனக்கு நல்ல ஒரு மனதின் ஆவியை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரப்பா, எனக்கு ஒரு மனதை தாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் ஒரு பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியாது. உங்கள் தொழிலில் ஒரு மனம் இல்லாமல் உங்களால் பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. இந்த திருச்சபையில் ஒரு மனம் இல்லாமல் பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. இது ஒன் மேன் ஷோ கிடையாது. இது தேவனுடைய பண்ணை, தேவனுடைய வீடு. உங்கள் குடும்பத்திலேயே கூட நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல பெரிய காரியங்கள் எதுவும் வாய்க்காது. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு மனம் தேவை, ஒரு மனம் தேவை. உன் திறமையும் உன் ஞானத்தையும் உன் பலத்தையும் சார்ந்து கொள்ளாத. உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ நினைக்காத. ஒரு மனம் தேவை. உனக்குள்ளே இருந்து கர்த்தர் கிரியைகளை தொடங்கணும் அப்படின்னா ஒரு மனம் தேவை. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒண்டியாக இருப்பதும் இருவர் கூடி இருப்பது நலம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு மனம் இருக்குமானால் அதில் பலமான அசைவு உண்டாகும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் பலமான அசைவு உண்டாகும். நீங்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அங்கே ஒரு பலத்த நன்மை உண்டாகும். எசேக்கியா பிரான்சிஸ் பார்த்து சொல்கிறாங்க, ஒரு 2 மனிதர்கள் சந்தோஷமாக பரிசுத்தவான்கள் ஒன்றா உட்காந்து ஒரு நேரம் டீ சாப்பிட்டா கூட அதில் கூட ஒரு அபிஷேகம் ஆயிட்டிங்க, அதில் கூட ஒரு பலன் இருக்குன்றாங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறதுன்னு வேதாகமத்தில் பார்க்கிறோம். இந்த நாட்களை நம்ம ஒருமித்து ஒரு இடத்துல கூடும்போதே, அன்பை பரிமாறி கொள்ளும் போது, தேவ வசனத்தை பரிமாறி கொள்ளும் போது, தேவ சமூகத்தில் பலப்படும் போது அந்த இடத்துல பிறக்கிற அளவில்லாத அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் கட்டி அமைக்க போதுமானது. ஒருவன் விழுந்தால் மற்றொருவன் அவனை தூக்கிவிடக்கூடும். விழுந்து போன பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நடுவில் வந்து நின்றாலே போதும், அவங்களுடைய செப அபிஷேகம் அவங்களை பற்றி பிடித்து எழுப்பப்படும். சோர்ந்து போயிருக்கிற மனிதனை அந்த ஜெப அபிஷேகம் பற்றி பிடித்து உயிர்ப்பிக்கும். ஒரு மனதின் ஆவியோடு இந்த நேரத்தில் ஆவியானவர் இடத்துல ஜெபிங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்க 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 இந்த ஒரு மனதின் அபிஷேகம் கிரியை செய்யும். உங்களை யாராவது ஒருத்தர் பலவீனப்பட்டிருந்தா, சுகவீனமாக இருந்தால், வருத்தத்தோடு இருந்தால், வியாதியோடு இருந்தால், பலவீனமாக இருந்தால், இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் இங்கே ஒரு மனமாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாய் கிரியை செய்வதா அந்த பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுவீராக, சந்திப்பீராக. ஒரு அற்புதத்தை கர்த்தர் சரீரத்தில் செய்வீரா. குடும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும், தொழிலில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும், நெருக்கங்கள் ஒரு அற்புதம் உண்டாகட்டும். ஒரு மனமாய் ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் இப்பொழுது கடந்து செல்லட்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே இப்பொழுது கிருபை பெருகுவதாக. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே வறண்டு போயிருக்கிற வாழ்க்கைகள் இப்பொழுது செழிப்படைவதாக. நிர்மூலமாய் இருக்கிற பாலான ஸ்தலங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. எல்லா விதமான போராட்டங்களும் எல்லா விதமான உபாதைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ள ஒருவனை வரட்டாண்டவரே, பிள்ளைகளுக்குள்ள ஒருவனை வரட்டாண்டவரே, குடும்பத்துக்குள்ள ஒருவனை வரட்டாண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கருத்து வேறுபாடு நிமித்தம் பிசாசு இவர்களை தூண்டி விடாதபடிக்கு, ஆண்டவருடைய கருத்து வேறுபாட்டு நிமித்தம் பிசாசு இவர்களை பிரித்து விடாதபடிக்கு இப்பொழுது ஒரு மனதின் ஆவியை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மனதின் ஆவியை தருவீராக. நீங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கிரியை செய்வாராக. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவாராக. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுவாராக. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் இந்த காலை வேலை ஆராதனையில் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உண்டாகும்படியா
தேவ வழிநடத்துதல் உண்டாகும்படியாய், தேவ மகிமை உண்டாகும்படியாய், உங்களுக்குள்ள உயிர்த்து ஆராய்ந்து இப்பொழுதே சோதித்து கர்த்தருடைய வசனம் பிடமிடும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், அவருடைய வார்த்தைகள் சுபாவங்கள் ஒரு மாற்றம், ஒரு மனமாய் தேவ சமூகத்துல முழு இருதயத்தையும் ஊற்றி ஜெபிக்கும் போது அதன் மூலமாய் வருகிற பலன்கள் அபரிவிதமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். இந்த நாட்கள்ல கூடி கூடி ஜெபிக்கும் போது வருகிற பலன்கள், ஆண்டவரே சேர்ந்து சேர்ந்து ஜெபிக்கும் போது வருகிற கிரியைகள், சேர்ந்து சேர்ந்து ஜெபிக்கும் போது வருகிற உற்சாகம் அளவில்லாமல் பெருக்கெடுத்து ஓடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை ஊக்கத்தோடு ஜெபிக்க கிருபை தாரும், உற்சாகத்தோடு ஜெபிக்க கிருபை தாரும், அர்ப்பணிப்போடு ஜெபிக்க கிருபை தாரும், வாஞ்சையோடு ஜெபிக்க கிருபை தாரும், முழுவதுமாய் தன்னை பலத்தை ஊற்றி ஜெபிக்க கிருபை தருகிறார். இந்த நேரத்துல கர்த்தர் அப்படியே செய்துடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி, இனிமேலும் உதவி செய்தி. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்வே. யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லோருக்காகவும் மன்றாடுவே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. அன்பு தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், இந்த ஆராதனை ஆசீர்வதியும், கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பலன் கூட தங்குவதாக. ஆமேன் ஆமேன். நம்ம ஒரே ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகள் ஏறெடுத்து இந்த ஜெபத்தை நிறைவு செய்யலாம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோசப் வந்து ஒரு பாடலை பாடி காணிக்கை எடுத்த பின்பு நமக்காக ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜெப நிலையில் காணப்படுவோம். ஹல்லேலூயா. பாடலே பாடும்போது ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடுமே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கைகள் இட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்
கைகள் நீட்டினான் நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கைகள் நீட்டினான் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். நாம் ஜெபிப்போம். காணிக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவ வார்த்தைகள் கொடுத்த தாசனை என்ன வல்லமை பயன்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரை உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்தே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கொடுத்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு சொன்ன வசனத்துக்கு இணங்க நிறைவான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வாபஸ் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாங்குவதை பார்த்திலும் கொடுப்பதே நல்லது என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவர் உம்முடைய கருத்திலிருந்து உம்முடைய ஆண்டவர் வாங்கி உம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நீர் இதை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பழுகும் பெருகும் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 100 ஆண்டவரே 30 60 100 உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானம் இளைப்பாறுதல் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலமும் நம் யாவரும் வைத்திருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.